Hello guys, welcome back to AG Tech channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் ஃபோனை உங்களுக்கு தெரியாமல் யாராவது ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, ஜஸ்ட் பாஸ்வேர்ட்லாம் போட்டு ட்ரை பண்ணுறாங்க, ஓப்பன் ஆக மாட்டேங்குதா அப்படின்னா அவங்க யார் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கிற இமேஜ் வந்து கேப்சர் ஆகி அந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிக்கும். அவங்க யாருங்கிற இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் யார் உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண. அப்படி உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணோம்னா நான் சொல்கிற டெக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பார் போய்க்கோங்க. சர்ச் பாரில் தேர்ட் ஐன் டைப் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஐன் டைப் பண்ணிங்கன்னா நான் இங்கே டிஸ்பிளேயில் காமிக்கிறல அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஐ இன்ட்ரோட்டர் டிடெக்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே வந்து ஆப்பை வெரிஃபிகேஷன் அலோவ் பண்ண சொல்லும், அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்துடும். அது இன்ட்ரோட்டர் டிடெக்ஷன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோடனே ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோடனே இதில் என்னென்னா இதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேப்சா போடுற மாதிரி இருக்கும். அதிலே கேப்சா காமிக்கும், வெரிஃபிகேஷன் கேப்சா. எனக்கு வந்து TCPZன்னு காமிக்குது. என்ட்ரு பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுத்துட்டேன். கீழே டெலிட் ஆப், கீழே ஆக்டிவேட் ஆப், கேன்சல் இருக்கா, ஆக்டிவேட் ஆப் கொடுத்துக்கோங்க. ஆக்டிவேட் ஆப் கொடுத்துட்டிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆப் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஏதாவது இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் அன்லாக் அப்டன்ஸ் இருக்குல்ல, அதில் 1 2 3 4 5 இருக்கா. இது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு டைம் யாராவது உங்கள் ஃபோனை வந்து எடுத்து பேட்டர்ன் வந்து தப்பாக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைம் போட்டாலே ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆயிரும். இல்லை அவங்க வந்து 2 டைம் போட்டால் தான் கேப்சர் ஆகணும், 2 டைம் வச்சுக்கலாம். 3 டைம் வேணும்னா 3 டைம் வச்சுக்கலாம். 4 டைம் வேணும்னா 4 டைம் வச்சு, 5 டைம்னா 5 டைம். அது மாதிரி எத்தனை டைம் உங்கள் ஃபோனை பேட்டர்ன் தப்பாக போடுறாங்களோ அத்தனை டைம் உங்கள் ஃபோட்டோ கேப்சர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இதிலே வந்து லாஸ்ட் அன்லாக் டைம், நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக அன்லாக் பண்ணிங்கிற டைமும் காமிக்கும். அதில் அதுவும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா அன்லாக் லாக்ஸ் இருக்கா, அதில் போனீங்கன்னா எத்தனை டைம் அவங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்கிற லாக்ஸும் பார்த்துக்கலாம். அது பக்கத்தில் இதில் வந்து ஜென்ரல் செட்டிங்ஸில் இருக்கும் இதெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் ஃபோட்டோ லாக்னு போனீங்கன்னா ஃபோட்டோ லாகில் வந்து யாராவது ஓப்பன் பண்ண, நான் இப்போ வந்து ஒரு டைம் தப்பாக போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். 5 மினிட்ஸ் அக்கௌண்ட் காமிக்குதா, 5 மினிட்ஸ் அக்கௌண்ட் காமிச்சு நான் இப்போ என் ஃபேஸ் காமிக்காதனால அந்த ஃபேஸ் தெரியல. இப்போ அவங்க நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகி தான் கேப்சர் ஆகும். யாராவது உங்களை தவிர வேறு யாராவது ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களா, அவங்க ஃபோட்டோ வந்து ஈஸியாக அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்கிறத. இந்த செட்டிங்ஸ் சூப்பராகவே இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான். யாராவது உங்கள் ஃபோனை உங்களை தவிர வேறு யாராவது ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஆப் வச்சு. இந்த ஆப் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.